சரிகமபா வர்ஜா அவர்கள் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல சரிகமபா நிகழ்ச்சிய பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ஓட கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு கிராண்ட் ஃபினாலேல அபிஷேகா அவர்கள் டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. 2வதாக பிரியதர்ஷன் அவர்கள் வந்திருந்தாங்க. 3வதாக தான்வி வந்திருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்க்குள்ள கண்டிப்பா வர்ஜா அவர்கள் வருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. யாரும் எதிர்பாராத விதமா வர்ஜா அவர்கள் 4th பிளேஸ் வந்திருந்தாங்க. இருந்தாலுமே வர்ஜா அந்த ஒரு ஃபினாலேவ முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ரசிகர்களுக்கு நன்றி சொல்றதுக்காக சோசியல் மீடியால வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோல அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். ஏன்னா இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்த தமிழ் மக்களாகிய எல்லோருக்குமே என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா நான் எங்க ஊர்லேருந்து இங்க கிளம்பி வரும்போது நான் இதில் செலக்ட் ஆவனா, அடுத்தடுத்த ரவுண்ட் போவனா, மக்களுக்கு வந்து என்ன பிடிக்குமா, என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஒரு கேள்விகளோட தான் இங்க வந்திருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பாடிய எல்லா பாடல்களுக்குமே மக்களாகிய உங்களிடமிருந்து மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் என்ன நிறைய பேர்த்து ரெகக்னைஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு அன்பு கொடுத்துருந்தீங்க. உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான் நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா அது சாத்தியமே கிடையாது. உங்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் நிறைய பேர் இப்போ நிறைய என்னோட சோசியல் மீடியா பேஜுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப டிசர்வான ஒரு பர்சன், டாப் 3க்குள்ளே வருவீங்கன்னு நினச்சேன். அண்ட் நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு நினச்சேன். லாஸ்ட் மினிட்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அண்ட் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. டிசர்வான பீப்புள் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எப்படிலாம் உழைச்சாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாருக்குமே என்னோட மனதார நான் வாழ்த்து சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களில் யார் ஜெயிச்சிருந்தாலுமே மற்ற நபர்கள் இதை தான் நாங்கள் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க ஜெயிச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வரணும்னு நினச்சேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னு நினச்சேன். ஆப்வியஸாக அது எல்லாருக்குமே இருக்கும். பட் அவங்க வந்ததில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் எனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. உங்ககிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு அன்பு கிடைச்சிருக்கு. அண்ட் இன்னொரு வீடு கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக இனி வரும் நாட்களிலேயுமே உங்ககிட்ட நான் இன்னும் நிறைய நல்ல பேர் வாங்குவேன், நிறைய நல்ல பாடல்கள் கொடுப்பேன். அண்ட் ஃபியூச்சரில் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதுவும் தமிழ் பிளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு கனவு. அண்ட் அதற்காக கண்டிப்பாக நான் எஃபோர்ட்ஸ் போடுவேன். அப்பையும் உங்களோட அன்பும் ஆதரவும் தான் எனக்கு மிகப்பெரிய அளவில் தேவை. அதை எப்போதுமே எனக்கு வழங்கிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்பீச்சை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. மேலும் சரிகமபா நிகழ்ச்சிக்கும் சரிகமபா நடுவர்களுக்கும் எல்லோரையுமே மென்ஷன் பண்ணி அவங்களுக்குமே தன்னோட நன்றியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வர்ஜா அவர்கள் இந்த சீசனில் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. எப்போதுமே இலங்கையிலேருந்து வரவங்க ஒரு டாப் 3க்குள்ளே வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டேலண்ட் வந்து இவங்களுக்குமே இருந்துச்சு. பட் இன்னைக்கு அவங்களுக்கு நாள் சரியில்லை, அதனால தான் அவங்க டாப் 3க்குள்ளே வரல அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.